இதாக தலைவரே டீ. என்ன தலைவரே 2 3 நாளா ஆளு கடை பக்கம் வரல, எங்கேயும் வெளியூருக்கு போயிருந்தீரோ? ஆமா, ஒரு முக்கியமான சோழியா போயிருந்தேன். கந்தசாமி இவன் மாசமா இருக்கான்னு சொன்னீங்க, குழந்தை பிறந்துருச்சா? இல்லப்பா, அடுத்த மாசம் தான் டேட்டு கொடுத்துருக்காவ. அடுத்த மாசத்துலதான் குழந்தை பிறக்கும்னு நினைக்கேன். குழந்தை பிறந்தா அதுக்கு நகை நட்டு எடுத்து போடணும். என்ன செய்யன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வளகாப்பு பண்ணி இங்க தானே கூட்டு வந்து விட்டுருப்ப? ஆமா, நம்ம வீட்டுலதான் இருக்கா. இனிமே குழந்தை பிறந்ததை நகை நட்டு எல்லாம் எடுத்து போட்டு தானே பிள்ளைய கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட முடியும். ஆமாமா, அது சரிதான். அடுத்த மாசம் சீட்டுல போட்டிருக்க மிகாயை எடுத்துதான் குழந்தை பிறந்தப்பறம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்த்து கொலுசு கடி கிடி அப்புறம் செயினுக்குன்னு எல்லாம் காப்பு கப்புன்னு வாங்கி போடணும். கல்யாணம் பண்ணி வச்சதோட கடமை முடிய மாட்டேங்கு. அதுக்கப்புறம் லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது சரிதாம்னே. என்ன பாடுபட்டுனாலும் அதை போடலன்னு அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்குங்க? எப்பா, நீங்கள்வ கௌரவத்தை காட்டுறதுக்காண்டி செய்விய, நாங்கள்வ அப்படியா? அன்னாடங்காட்சி கிடைக்கத வச்சு வாயும் வயிற்றுக்கும் பார்ப்போம்மா, கௌரவத்தை காட்ட பார்ப்போம்மா. அது நகை நட்டுவோட போடலைன்னா மாமியா வீட்டுல நடையத்த முண்டாளுவ, அதுக்காண்டியே போட வேண்டி இருக்க. அது சரி. எந்த காலத்துல இந்த கட்டெல்லாம் உடையுமோ தெரியல. இந்த கட்டெல்லாம் செய்முறை செய்யறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. இந்த கட்டெல்லாம் எந்த காலமும் உடையாது. வாங்குறவே வாங்கிட்டே தான் இருப்போம், கொடுக்கவே கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஆக மொத்தத்துல பொண்ணை பெத்தாலும் தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். அப்படி சொல்லுங்கண்ணே. மல்லம பித்தா பித்தாலே, மல்லம பித்தாலே. என்ன 2 டீ? எப்பா, நீ ஏற்கனவே பழைய பாக்கி நிறைய தர வேண்டி இருக்குப்பா. பழைய பாக்கிய கொடு. என்ன இப்ப டீ குடுக்கறதுக்கு நான் காசு தாரேன், 2 டீயா போட்டுருங்க. சரிப்பா. அண்ணே, காசு தான் நான் தருவேண்ணா, நீங்க என்ன இப்படி பண்றீங்க? நீ டீக்கு பழைய பாக்கிய தந்துட்டு அதுக்கப்புறம் கேளப்பா. இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். என்ன மச்சான், என்ன இந்த பக்கம்? சும்மாதான் மாமா. வீட்டுல அத்தை மாமாலாம் வந்திருக்காவன்னாவ. நானும் வரணும்னு பார்த்து பார்க்கணும்னு நினைச்சேன். வர நேரம் இல்லாம தெரியும். ஆமா மாமா, ஊர்ல இருந்து பிள்ளைகளுக்கு லீவ் இல்ல, அதான் வந்திருக்காவ 4 நாள் இருந்துட்டு போலான்னு. சரி சரி, வாங்க வந்து உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மாமா, சும்மா நாங்க பேசிட்டே நிக்கிறோம். ஆமா ஆமா, எங்களுக்கு நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கு. நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க டீ குடிங்க, கண்டினியூ பண்ணீங்க தலைவரே. நானும் தட்டியை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான், தூக்கம் வந்துருச்சு. இங்க பாரு, டீக்கு நான் காசை தந்துருவேன்னா என் பொண்டாட்டி மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட பாக்கி வச்சிருந்தேன், அது மாசம் மாசம் கொடுப்பேன். இந்த மாசம் கொஞ்சம் டைட் ஆகி போச்சு, அதனால கொடுக்க முடியல. சரி பரவாயில்ல, விடுங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு டீல என்ன ஆக போகுது? இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தா நாளைக்கு நீ வாங்கி கொடுக்க போற, அவ்வளவுதான். அது சரி. எப்ப வந்து இந்த டீ எடுத்துட்டு போங்க. சரிண்ணே, இந்த வாரேன். நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. மதியமும் அங்க நல்ல சாப்பாடு பார்த்துக்கமா. அதான் ஒருத்தருக்கு வீட்டுக்கு வர மன வராண்டனிட்டு. அடா அப்படி இல்லை மைனி, அவி அந்தி வைனி குடிச்சிட்டு போங்கங்காவ. அதுக்கப்புறம் ஊற்றி எடுத்துக்கிட்டு போங்க. இப்போ போனியெல்லாம் வெயிலா இருக்கும்லான்னு வேற அவிய சொல்லையும் எங்களுக்கு தட்ட முடியல. அதான் வரதுக்கு நேரம் ஆகி போச்சு. ஆனா உன்னத்த சாப்பாடு வேற லெவல் போங்க. அந்த பிள்ளைகள் தான் செஞ்சிருச்சு, இருக்கிறத வச்சு என்னமோ போட்டு செஞ்சுடுவேன். சூப்பரா செஞ்சிருக்காளுவேன். அனைக்கு 2வது கறி தான் செஞ்சான்னு நினைக்கிறேன். மூத்தவா தேங்காய் அரைச்ச அம்மியில அரைச்சி செய்யறது இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு அங்க செய்யறதுல தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ரொம்ப நீட்டாதல அத்தை கையால சாப்பாடு நல்லா இருக்கும்பா. இன்னைக்கு என்ன அவ்வளோ நல்ல செஞ்சாலும் அவ்வளோ பீத்திக்கிட்டு இருக்கேன். அம்மா சஞ்சய் தான் நைட்டை விட்டுருந்தா அங்கேயே தங்கியிருப்பாரு, அப்படிதானே? ஆமா, நான் தான் இருப்போன்னு நீங்க தான் இறங்கி ஆக்கல. போவும் நீட்டிய இந்த முந்திரி கேஷ்யூ ஃப்ரூட்ஸா அதுவும் பறிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் வந்து இருந்திருக்கலாம். 1 டே ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே அவ்வளோ. இங்க அம்மையும் இருக்கும் தான், அத்தை அங்க நிறைய செஞ்சு வச்சிருப்பாவ, போலன்னா திட்டுவாவ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாவ. இல்லாட்டினா இருந்திருப்பேன். கள்ள பயல, அப்ப உனக்கு அங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. பியாசாட்டிக்கு நான் அந்த வீட்டுக்கு தத்து பிள்ளையா போயிடலான்னு இருக்கேன். நல்லா ஜாலியா இருக்குது. இருக்க நாங்க இங்க 2 பேர் இருக்கா. எங்க 2 பேரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பேச கூட மாட்டேங்கிறீங்க, ஓடிடுறீங்க. அங்க அவளை பார்த்தா மட்டும் நல்லா வளைஞ்சு பேசுறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவதான். நீ எப்ப பார்த்தாலும் எரிஞ்செல்லாம் விழுந்துட்டு இருக்கா. அந்த டோபமெண்ட் கறில உன்கிட்ட எரிஞ்சு விழுந்தா உனக்கு ஒண்ணும் தோணாது. நாங்க மட்டும் ஏதாவது சொன்னா உனக்கு கோவம் வந்துறேனே. அதெல்லாம் அப்படிதான் சரண்யா, நம்மலாம் இருக்கு இலக்காரமா தெரியும். என் பிள்ளை மேல எல்லாரும் ஒண்ணா பாயாதீங்கம்மா. அவன் மனசுல பட்டதை அப்படியே சொல்லியா. என்ன சார்பதி, உன் பையலுக்கு என்ன வக்காலத்து வாங்கிக்கிட்டு வர? என் பிள்ளைய பார்த்தா முறைக்கானா, அவ பிள்ளைய பார்த்தா சிரிக்கானா? என்ன கதடே? அட எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமா. அது என்ன அக்கா தம்பி பாடு, அக்கா அண்ணனா தங்கச்சி என்னமோ பாடு, இங்க என்னன்னா அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை பாடு. எனக்கு தெரியாதம்மா. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இல்ல 2 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாங்க. வேற இந்த சின்ன பிள்ளைகள் பஞ்சாயத்துல நம்ம தலையை விட்டா முக்கிட்டோம். நீங்க உங்களால எங்களுக்கு சண்டம் பாவ, அதனால நான் இதுல தலையிடலாமா? இதேதான் இதுக்குதான் நான் எதுலையுமே தலையிடுறது இல்ல, அமைதியா போயிடுறது. நீ பேசாதல சரண், நீயும் அப்படிதான்.
எங்களோட பார்த்தா முறைப்ப அவளோட பார்த்தா பல்ல காட்டுவேன் எல்லாம் என்ன கதைக்கு. ஏம்மா அவ சும்மா சொல்லிட்டு அடக்காமா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அடப்பா. அவளுக்கு என்ன வேற வியாழ் இல்லை அவளுக்கு. சரி நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் போய் கொஞ்ச நேரம் முதுவை சாக்கியம் போய் படுக்க போறேன். ஐயா கொஞ்சம் மடியில இருந்து தலையை எடுக்கியா. ஆ நான் போய் படுக்கேம்மா, நீங்க போய் பேசிட்டு இருங்க. சரித்த இல்லை வர வர உன் போக்கும் சரியில்லை. ஆமா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏம்மா நீ வேற சும்மா இருமா, நான் யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை. வேணா சஞ்சய் கிட்ட கேளு, நான் யார்ட்டையாவது பேசுனேன். நான் ஒருத்தட்டையும் ஒன்றும் பேசல, நான் கூட தான் இருந்தேன். வேணா அத்தனை வேணா கேளு. எத்தே நீங்க சொல்லுங்க, நான் எந்த பிள்ளைகிட்டையாவது அங்கே பேசினேன். நான் ஒருத்தட்டையும் பேசல. ஆமா மைனி அவன் அந்த பிள்ளைகிட்ட பேசவே இல்லை, சஞ்சய் கூடவே தான் இருந்தான். நான் கூட நினைச்சேன் முன்னாடி இந்த பையன் நல்லா பேசுவானு அந்த பிள்ளைகிட்ட, அந்த அக்கட்டெல்லாம் இப்போ ஒன்றும் ஒழுங்கா பேச முடியுங்கன்னு நானே நினைச்சேன். பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன்ல, அது மாரி பேசினா அதுக்கப்புறம் தானே இருக்கவனுக்கு கச்சேரி. ஏன் மைனி பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியே. இவன் இனிமே இப்படி பேசினா நான் அங்கே போய் சண்டைக்கு போவேன்னு சொல்லி வச்சிருக்கேன்ல, வேற எப்படி பேசுவாங்க. ஆமாத்தே இவன் அந்த பெரிய பிள்ளைகிட்ட ரொம்ப பேசுவான், அதனாலதான் அம்மா அப்படி சொல்லி வச்சிருக்கா. ஏன் கூட படிக்க பிள்ளைத்தே பேசக்கூடாதுங்க, அவ எப்படி பேசாம இருக்க முடியும்? கூட படிக்க பிள்ளைகிட்ட பேசுறதும் தப்புனா நான் எங்கத்தே போறது சொல்லுங்க. ஐனி ரொம்ப பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க கண்டிஷன் போட்டு, அதுதான் கடைசியில போய் தப்பா முடியும். இந்த கதையே ஆகாது, எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கேன். சரி விடுங்க, அது காலப்போக்கில் எப்படி வருதோ வரட்டும். சரி போய் தூங்குமா மைனி, எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி போய் பாடு, நான் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு கழுவி போட்டு வந்து படுக்கேன். சரி மைனி. சரண்யா வா வந்து தூங்கு. நான் சஞ்சனா ரூம்ல தூங்கிக்கிட்டேமா. சரி நான் போய் படுக்கிறேன். நீ அண்ணன் வர நேரம் ஆகுமா? ஆமா அவர் வர 10 மணி ஆயிரும். சரி அவர் வந்தாருன்னு கூப்பிடுங்க, வேற அவர்கிட்ட பேசவே முடிய மாட்டேங்க அண்ணங்கிட்ட. 10 மணி என்ன ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு. நீ முழிச்சிருந்தா உடனே கூப்பிடுறேன். சரி அண்ணி. எந்திரி, நீங்களும் போய் தூங்கதா இருந்தா தூங்க, ஓடுங்க, நமக்கு வேலை கிடக்கு. கொஞ்ச நேரம் இருமா, உன் மடியில படுத்துக்கிட்டேன். எந்திர வேலை கிடக்குங்கம்ல. பரவாயில்லையா இருக்கட்டும், நானும் கூட இருந்து செய்ய. என் மொழி ஒத்தையில கடந்து செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சரியா, நீ மல்லிப்பொடி போட்டுட்டியா இல்ல இனிமேதான் போடணுமா? இல்லல பொங்கி ஊத்துனா அப்பா நெருப்ப கொஞ்சம் குறைச்சிக்க, மெதுவா போட்டு பொங்கி வெளியே ஊத்தாத மாதிரி. மல்லிப்பொடி ஃபர்ஸ்டே போட்டாதான் கொஞ்சம் காட்டம் இருக்கும்ல, வேற நீ அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் போட்டேன்னா அது காட்டம் இருக்காது. யாமல நீ உடச்சு விடுறதுலே இருக்க. சரியா, உனக்கு ஒத்தாசையா இருக்குமான்னு பார்த்தா வேண்டாங்க. சரி என்னமோ செஞ்சு எடுத்துக்கிட்டு வா. என்னன்னே மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? மாத்திரை எல்லாம் போட்டேன், ஆனா ஒன்னும் கேட்ட பாடு இல்ல. நீங்க மறுபடியும் ஒரு ஆஸ்பத்திரி கேட்டு பார்க்க கூடாதா? என்னத்த போட்டு கேட்டுக்கிட்டு அப்படிதான் இருக்கும் பாங்க. எனக்கு என்னமோ நீங்க உங்க வீட்டுல சொல்லியதுதான் சரின்னு தோணுது. உங்க வீட்டை மாட்டேன் பாப்பேன், சரியாவதான்னு பார்ப்போம். சரியாவலன்னா அப்புறம் சொல்லுவோம். வேற இவ்வளவு நாள் தான் தாங்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வேற பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு பாப்பா. படிக்க பிள்ளைகள் பத்தியா, அதான் அவட்ட எதுவும் சொல்லலை. ஏதாவது சொன்னா அவ பயப்படுவா. நம்மளால பிள்ளைகளுக்கு கஷ்டப்படப்படாது நாளைக்கு. நீங்க ஏன் அவ்வளவு தூரம் யோசிக்கிய? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. உங்க வீட்டை மட்டும் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை இருந்து பக்குவமா கூட இருந்து பார்த்து எடுத்து எல்லாம் செஞ்சா சீக்கிரம் சரியாயிரும். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய நோய் ஒன்றும் கிடையாது. சும்மா என்னையே சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லிட்டு நடக்காது சின்னத்துறை, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி இல்லைன்னா இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளவு விஷயம். நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? அன்னைக்கு டாக்டர் சொன்னார்ல, கரெக்டா மருந்து மாத்திரை எடுத்துட்டு சத்துள்ள ஆகாரமா எடுத்துக்கிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும் 6 மாசத்துலன்னு சொன்னார்ல. சொன்னாரு. அப்புறம் அலட்சியமா இருக்கிய, அதான் சொல்றேன். வீட்டுல மைண்ட்டு சொன்னா அவி அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ஆகாரம் தந்தாவன்னா சீக்கிரமா சரியாயிர போகுது. மாத்திரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. அம்மா உன் முகம் என்ன பண்றான்? அடுப்பை கூட்டிக்கிட்டு இடந்தான். ஆமா, கருப்படி காய்ச்சா அந்த அண்டை தண்ணி கழுவணும்ல, கழுவுன தண்ணியில காப்பியை போட சொன்னேன். அதில் காப்பியை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் அரிசியும் வறுத்து காப்பி கூட்டுக்கு இந்த கொண்டாருன்னா இப்ப கொண்டு வருவான். நான் ஒத்தாசிக்கல இருக்கேன்னா வேண்டாம் நீங்க போங்கன்னு வரட்டியான். வெக்கைக்குள்ள இருக்காதீங்கப்பா போங்கன்னு, அதாங்க வந்தேன். சரி வாயில உட்காரு. ஆமா, காப்பியை குடிச்சிட்டு போய் படுக்க வேண்டியதுதான். எனக்கு இந்த இருமலு தூங்க விட மாட்டேங்குது. அதுக்குதான் என்ன செய்யன்னு தெரியல. சுக்கு மல்லி காப்பி தான் போடியும், அது நல்லா காட்டமா போட சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்டைக்கு. அப்படியா? சும்மாதான் கருப்பட்டி காப்பி போடியானு பார்த்தேன். இல்ல சுக்குமல்லி காப்பி பொடி கேட்டிருந்தேன் வீட்டை மாட்டேன். அவ மதியம் பூ மார்க்கிட்ட கொடுத்து விட்டுருந்தா. காப்பி பொடி மல்லிப்பொடி இருந்துச்சு, அதான் அதை போட்டு நல்லா காய்யான்னு சரி நீ இருக்கான். இந்த காய்ச்சி இப்ப கொண்டு வருவான். என்ன பாட்டு படிச்சு நடக்க நீ? இந்த பாட்டை போட்டு கேட்கறதுக்கு தான் நீ போன்னு வரட்டுனியா?
ஆஃப் பண்ணி போட்டுட்டு வேலையை வரல. இந்த பாட்டுல எதுவும் டபுள் மீனிங் இருக்குமா? ஏதோ கரண்ட் கட்டவளுக்கு பிடிக்குமே இந்த பாட்டை போட்டு விட்டேன். கடைசியில பார்த்தா நம்மளே திட்டுதுவா. அரிசி வறுத்தாச்சு, அரிசி ரெடி. இன்னும் கொஞ்சம் போட்டா வறுத்துருவோமா? நம்ம காப்பில ஊற போட்டு குடிக்குங்க, வேற பத்தாம போயிடும். இன்னும் கொஞ்சம் போடுவோம். இந்த ஒரு தடவை போட்டு வறுத்தனா சரியாயிடும். அதுக்குள்ள காப்பியும் கொதிச்சிடும். அப்பா காப்பி அங்க கொண்டு வரட்டுமா? நீங்க இங்க வாடியில. இங்க கொண்டு வந்துரு. சரிப்பா. மழை வந்துச்சுன்னா தானே சிரமம். திடீர்னு மழை வரலங்க கூறாப்ப தட்டுது. இந்த வெக்கைக்கு திடீர்னு வரும்னு நினைக்க மழையும். ஆமா, வெக்க அதிகமா இருந்துச்சுனாலும் வரும்ல. பருவநிலையும் மாறி மாறி தான் இருக்கு. மழை வந்தா பனையில வழுக்கம் பத்துக்க, அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆமா, பயணியும் மழை தண்ணியா சேர்ந்து போகும்ல, அதுவும் கொஞ்சம் சிரமம் தான். ஆமா, கடவுள் நமக்கு என்ன விதியை விட்டுருக்கான்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நல்லா வெள்ளி பூத்துருக்குனே, அதனால இன்னைக்கு மழை வராதுன்னு தான் நினைக்கேன். ஆமா ஆமா, ஊத்து ஊத்து ஊத்தி கொடு, அன்னைக்கு குடிக்கட்டும். போனே பரவாயில்ல, சூப்பரா எல்லாம் 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டியே. ஆமா பெரியப்பா, நாளைக்கு காபி போட்டு பஜ்ஜி சுட்டு தரேனே, இன்னைக்கு காபியை குடிங்க. வறுத்தரிசி எடுத்து கூட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க. நான் அப்பாக்கு ஒரு மாதிரி ஊத்து. ஆண்டா ஊத்தி தரேன்ப்பா. வாங்கப்பா. பரவாயில்ல, உன் மோயும் பொழைச்சிக்கிடுவான். அது எனக்கு தெரிஞ்சது தானே. அவன் இருக்கதும் ஒத்தாசையா தான் இருக்கு நமக்கு. ஐயா, ராத்திரி பண்ணி காட்டு பண்ணி வரோம், நீ உள்ள படுத்துக்க. என்ன சரிப்பா. போனுக்கு சார்ஜர் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கியாக்கோ? சார்ஜ் எங்க போட? பெரியப்பா, அது பவர் பேங்க் பெரியப்பா. ராத்திரி தங்கறதுனால ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்து இன்னொன்னு சோலார் இது மாட்டறது ஒன்னு வாங்கணும். அது ஒன்னு ரெடி பண்ணி வச்சிட்டா இங்கே சார்ஜ் கிடிச்சு போட்டுக்கிற மாதிரி. இதுக்கு தான் பையன் வேணுங்கிறது போல இருக்கு. எல்லாம் அறிவா எல்லாம் செய்யானே. படிச்ச பிள்ளைகள் இல்ல, அதுக்கு ஏத்தாலும் எல்லாம் செஞ்சுக்கிடும். சீக்கிரம் பண்ணிடலாம்ப்பா எல்லாம். இப்ப நிலா வெளிச்சம் இருக்கறதுனால நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இல்லன்னா ரொம்ப சங்கடமா எல்லாம் இருக்கும். ஆமா ஆமா, சரி காப்பியை குடிங்க. சோலார் இது மாட்டினதுக்கு அப்புறம் தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு வரணும். அவளுங்க தங்க ஆசைப்படுவாள்ல. ஆமா, உங்க அம்மையும் வரணும்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இருட்டா இருக்கும், தியானுக்கு வந்தா ஒன்றும் தெரியாது வேண்டான்னு. 2 ஒயர் கட்டில் பின்னி போடணும்பா. அதுக்கப்புறம் ஒயர் கட்டில் பின்னி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கூப்பிடணும் அவளெல்லாம். நான் வேணும்னா பின்னி தரோம்ல. சட்டை எல்லாம் பழைய சட்டை அங்க லட்சுமிகிட்ட கேட்டா தருவா. பரவ முடிஞ்சா நாளைக்கு வாங்கிட்டு வாப்போம், பின்னி போடுவோம். கருக்கும் நிறைய கிடக்கு, நம்ம கருக்கோயிரு இங்கே வாழ்ந்துக்கிடலாம். சரி பெரியப்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவியலோட ஒரு நாள் கூப்பிடுவோம். சரியா சரியா. மயிலாப்பூர் மயிலே மயிலே ஒரு இறக போடு குயிலே குயிலே. நீங்க ஐயா வச்சா டப்பாங்குத்து, உங்க இல்ல வச்சா கும்மாங்குத்து. நீ சைதா பேட்ட ரயிலே ரயிலே, என்ன பூட்டி போட்ட ஜெயிலே ஜெயிலே. நீ ஆசை வச்சா டண்டனக்கா, டண்டனக்கா 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 சரக்கே. குடிச்சு புட்டா முறுக்கே. ஏ அம்மா ஆட்டம் போதுமாம்மா. அச்சி அம்மா சூப்பரா டான்ஸ் ஆடுறா. நீ வா வந்து உட்காரு பாப்போம். உங்க அம்மா ஆட்டத்தை தான் நான் தினமும் பார்க்கறல. அச்சி வா வா நம்ம பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நீ வந்து ஆடு. ஏய் இஸ்திரி தான் போட்டு வச்சு ஈர துணி போல இருக்க இடுப்பு இடுப்பு. நிறுத்துங்களா. எல்லாம் உமா, எங்க மாமியாருக்கு இந்த பாட்டு பிடிக்கல போல, வேற பாட்டு படிப்போமா? ஓகே ரைட். கண்ண உருட்டி மிரட்டுறாளே பெரியவடு உங்க மாமியாரு முறைக்கிறாளே. பெரிய பொண்ணு என்ன கூத்துது? அச்சி நல்லா ஜாலியா இருக்கு. அச்சா சும்மா இருங்க, பாட்டு பாட்டு ஒரே ஆட்டம் கூத்தும் ஜாலியா இருக்கு. சிம்ரன் நில்லுன்னு சொன்னேன், ஆட்டத்தை நிப்பாட்டுன்னு சொன்னேன். கண்டவள வீட்ல கூட்டு வந்து ஆட்டத்தை வேற ஆட்டத்தை. கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. பெரியவன் இந்த பாட்டு காட உங்க மாமியாருக்கு பிடிக்குமா இருக்கும். அன்னோடு மணியானாள் இறைவா, எனக்கு இதுக்கு அடுத்து பாட்டு தெரியவில்லை. அவளை அந்த மாடியில இருந்து எட்டி மீச்சு தள்ளி விடு, போனா போய் சேரட்டன்னு. ஆகா, கொள்ள பிளான் பொடியால் மாமியார மருமோலாம் உசராயி பொழைச்சிக்கோமா. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? நாங்க மாடியில பாட்டு பாட்டு ஆடியது உங்களுக்கு ஏன் எரியுது? அதானே, உங்களுக்கு என்னத்த, நீங்க கீழே சீரியல் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நாங்க பிள்ளைகளோட மேலே ஆடி பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன் நீங்க வந்து இப்ப இதை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க?
எல்லாம் இது கூத்தடிக்க இடமாங்க. அக்கம் பக்கம் மாடிலலாம் ஆள் இருக்கிறது தெரியலையா? அவிய எல்லாம் பார்த்து என்னத்தை சொல்லுவாவ? என்ன சொல்ல போறவ? அவிய வீட்டுல அவிய ஜாலியா ஆடியாவன் இருப்பாவ. இப்ப ஏன் உங்களுக்கு எரியுதுங்க? திங்குன்னு கீழே கேக்குது. நீ மேல ஆடி ஆட்டம். கீழே இருக்க எங்களுக்கு ஆட்டடக்கே வந்துரும் போல. உங்களுக்கெல்லாம் வராது தே, பயப்படாதீங்க. பெரிய பொண்ணு, உங்க அத்தைய ஆட்டத்துல சேர்த்துக்கலாம்னு நினைச்சு வருத்தப்படுதுன்னு நினைக்கேன். அதையும் கூட ஒரு குத்த போட சொல்லு. எல்லாம் உன்னையெல்லாம் வீட்டுல தேடம் தானே உன் புருஷன். அவரு டீ கடைக்கு போறேன்னு போனாரு. நான் அந்த சும்மா இங்க வந்தேன். ஆமாத்தே, உங்க பிள்ளைங்க டீ கடைக்கு தான் போறேன்னு போனாரு. அதான் சரின்னு உமாலும் வந்ததும் நாங்களும் இங்க பாட்டை போட்டு ஆடிட்டு இருந்தோம். போங்களா தூராங்கிட்டு. எங்கத்தே டீ கிடைக்கா? நாங்க 2 பேரும் போனோன்னா ஏதாவது வேற திட்ட போறாவ. சரி, நீங்க சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா? ஏலா உமாவா, நம்மளும் டீ கடைக்கு போகணுமா? அதான் எங்க மாமியார் சொல்லுது. உன் வீட்டுக்காரரும் டீ கடையில தான் இருப்பாரு, என் வீட்டுக்காரரும் டீ கடையில தான் இருப்பான். போயிட்டு ஒரு டீயை போட்டு ஒரு வடையோ பஜ்ஜி ஏதாவது வாங்கி தின்ட்டு வருவோம். வா இது நல்ல ஐடியாவா இருக்கே. நானும் வரேன் இரு. வா வா போவும். சிம்ரன், காலை முடிச்சு இந்த கழுதை எப்படி ஏமாத்திட்டு போலான்னு ஓடுது பத்தியா? இதெல்லாம் திருத்தவே முடியாதம்மா. பிள்ளைலையும் சேர்த்து கழுதை ஆக்கி விடுவா. வந்து தூங்குங்க 2 நேரம். அச்சி நல்லா ஜாலியா இருந்தது. அச்சி வந்து கெடுத்து விட்டுட்டே. நீ எல்லாம் உங்க அப்பா டிஸ்கா டான்ஸ் ஆடுவா. அதை பாத்துக்கிட்டு இரு வாய் பழந்துக்கிட்டு.